வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் காலையில் நம்ம எழுந்ததும் வெறும் வயிற்றில் என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதுலேருந்து நம்ம எப்படி விலகணும், குறிப்பாக என்னென்ன மாதிரியான உணவுகளை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்வது ஆரோக்கியமானது அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலை உணவு அப்படின்றது அன்றைய நாளினுடைய மிக முக்கியமான உணவு அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க போகிறதில்ல. ஆனால் நீண்ட நேர பசிக்கு அப்புறம் நமது செரிமான மண்டலம் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும். அந்த நேரத்தில் சில உணவுகளை நம்ம சாப்பிட்றது அமிலத்தன்மை, அஜீரணம் மற்றும் நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கலாம். ஸோ வெறும் வயிற்றில் நம்ம காலையில் எழுந்ததும் ஒரு சில உணவுகளை தவிர்க்கணுங்க. அந்த உணவுகள்லாம் என்னென்னதை பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எப்போதுமே சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த பழங்கள் இருக்குங்க இல்லையா, அது எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எலுமிச்சை, ஆரஞ்சு, திராட்சை போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களில் அதிகப்படியான அமிலத்தன்மை இருக்குது. ஸோ இதை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பு ஆசிடோடைய ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமாக தூண்ட ஆரம்பிக்கும். இதனால் உங்களுக்கு நெஞ்செரிச்சல் மற்றும் இரைப்பை அலர்ஜி, கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே ஜூஸாக கூட அல்லது பழங்களாகவோ எதுவாக இருந்தாலுமே காலையில் நீங்கள் சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக இந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் நீங்கள் காலை உணவுகளாக வேறு ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய செரிமானத்திற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ஆனால் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரமான உணவுகளை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுங்க. சில பேருக்கு காரமான உணவுகளை வெறும் வயிற்றில் சாப்பிட்றது மிகப்பெரிய ஒரு பழக்க வழக்கமாகவே இருக்கும். இப்போ மிளகாய் அல்லது மசாலா அதிகம் சேர்த்திருக்கக்கூடிய உணவுகளை காரசாரமாக காலையிலேயே சாப்பிட்றது எல்லாமே உங்களுடைய குடல் சுவர்களையும் குடல்களையும் பாதிக்கலாம். இது வயிற்று பிடிப்பு மற்றும் அசிடிட்டிக்கு வழிவகுக்கும். அதே போல் உங்களுக்கு அதிகப்படியான அந்த குடல் பாதிக்கப்படும் போது அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் நோய் ஏற்படும். ஸோ இதெல்லாம் காலை உணவை தவிர்க்காமல் போகிறவங்களுக்கும், அதாவது காலை உணவை தவிர்த்து விடுவதற்கு, அதே போல் காலை உணவை சாப்பிடாமல் போகிறவங்களுக்குலாம் ஏற்படும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது. காரசாரமான உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்குமே அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் ஏற்பட தான் செய்யும். ஸோ காரமான உணவுகளை எப்போதுமே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதாவது உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா காரசாரமான உணவுகளை மதிய வேலைகளை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா ஒரு கடினமான அறுசுவை உணவுகளின் போது தான் காரமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதை சாப்பிட்றது கூட அளவான காரத்தை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதிகப்படியான காரம் உங்களுடைய குடலை எப்போதுமே பாதிக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. மூன்றாவதாக இனிப்பு மற்றும் சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகளை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலையில் எழுந்தவுடன் சுத்திகரிக்கப்பட்ட ரீஃபைனடு சுகர் ப்ராடக்ட்ஸ், அதாவது அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை அல்லது இனிப்பு பலகாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்ந்துடும். ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு காட்டும். ஸோ இதனால் இன்சுலினுடைய சுரப்பு அது கடுமையாக பாதிக்கும். போதுமான அளவுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு இருக்காது. இன்சுலினுடைய உணர்திறன் மட்டுப்படுத்தப்படும். இன்சுலின் ஹார்மோன் போதுமான அளவுக்கு சுரக்கல் அப்படின்னா அது கல்லீரலுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்து கல்லீரலில் நச்சு கழிவுகளை உருவாக்கும், கல்லீரலில் வீக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் காலையிலேயே நீங்கள் இனிப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்காதீங்க. நீங்கள் எப்போது இனிப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும்னா நீங்கள் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கீங்கன்னா அப்போ எடுத்துக்கலாம். இது உடனே பார்த்தீங்கன்னா டோபமைன் லெவலில் உங்களுக்கு அதிகப்படுத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மனநலத்திலிருந்து விடுபட வைக்கும். போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரப்பு நமக்கு இருக்கும்போது தான் பிளட் சுகரோட அளவு எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும். நம்ம காலை நேரங்களில் இனிப்பு சர்க்கரை உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அதை நம்மளை பாதிச்சிடும். ஸோ அதில் முதல்ல கவனமாக இருங்க. எப்போதுமே இனிப்பு மற்றும் சர்க்கரை உணவுகள்லாம் அளவாக தான் எடுத்துக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலுமே நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கான ஒரு சில நேரம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் இனிப்பு வகைகள் எடுத்துக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. கனமான அறுசுவை உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இனிப்பு எடுக்கலாம். அதுலேயும் தவறு கிடையாது. அது எல்லாமே உங்களுடைய செரிமானத்தை ஊக்குவிக்குமே தவிர உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. ஆனால் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது உங்களுக்கு தீமை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் காலையில் இருந்ததும் வெறும் வயிற்றில் டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டிருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏன்னா டீ காஃபி எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு மணி நேரமோ போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ காஃபி எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது எல்லாமே ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க்ஸாக தான் பார்க்கப்படுது. ஆனால் இது நமக்கு காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மீறி நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய அந்த கெஃபைன் அது வெறும் வயிற்றில் உங்களுக்கு சேரும்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை அது சுரக்க செய்யும். இது காலப்போக்கில் செரிமான கோளாறுகளை உங்களுக்கு உண்டாக்கும். தண்ணீருக்கு பிறகு இதை எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு சிறந்தது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ
ஒரு சில பேருக்கு வந்து செரிமான மண்டலம் அதனுடைய சுவர்கள் எல்லாம் வலுவாக இருக்கும். அவங்க காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காஃபி டீ குடிச்சுக்குவாங்க. அதுவும் ஓரளவு பாதிப்புகள் வந்து நீக்குமே தவிர முழுமையாகவே உங்களுக்கு வந்து செரிமானத்தை பாதுகாக்கும்னு சொல்ல முடியாது. எப்போதுமே காஃபி டீயோ உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கழித்து குடிக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தக்காளி வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தக்காளியில் இருக்கக்கூடிய டேனிக் அமிலம், அந்த டேனிக் ஆசிட் வந்து வயிற்று அமிலத்தோட வினை புரிந்து வயிற்றில் வந்து கற்கள் அல்லது செரிமான கோளாறுகளை உங்களுக்கு வந்து உருவாக்கக்கூடும். அல்சர் பாதிப்பு இருக்கிறவங்களாம் இதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் தக்காளி வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. கார்பனேற்றப்பட்ட பானங்கள், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குளிர்ச்சியான அல்லது கார்பனேற்றப்பட்ட பானங்களை வெறும் வயிற்றில் குடிக்கிறது குடலுக்கான ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கும் மற்றும் செரிமானத்தை மந்தப்படுத்தும். இதனால் உங்களுக்கு அந்த கழிவுகள் முறையான அளவில் உங்களுடைய குடல்களை விட்டு வெளியேறாமல் சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இது மாதிரி நிறைய செரிமானம் தொடர்பான கோளாறுகளை ஏற்படுத்திடும். குடல்களை பாதிச்சிடும். ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு குடலுக்கு செலுத்தாது. இதனால் குடல் செயலிழந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ கார்பனேற்றப்பட்ட பானங்களை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இனிப்பு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தயிர், இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமான தயிர் வந்து குடலுக்கு நல்லது அப்படின்னாலும் கடைகளில் விற்கப்படக்கூடிய சுவையூட்டப்பட்ட ஃப்ளேவர்டு தயிரெல்லாம் இருக்குங்க இல்லையா, அல்லது சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய தயிர் வகைகள்லாம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இன்சுலினுடைய அளவை திடீரென நம்மளுடைய ரத்தத்தில் உயர்த்தும். இதனால் ஹை பிளட் சுகர் லெவல் நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும். அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்து காணப்படும். இது சர்க்கரை வியாதிகள் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இனிப்பு சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தயிரை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. பச்சையான காய்கறிகள் ஏதாவது இருக்குன்னா அதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரா வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பச்சை காய்கறிகள் ஆரோக்கியமானது தான். ஆரோக்கியமானது அப்படின்னாலும் வெறும் வயிற்றில் அதை வந்து செரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக முட்டை கோசு, காலிஃப்ளவர் போன்றவற்றெல்லாம் காலையிலேயே பச்சையாக நம்ம சாப்பிடக்கூடாது. கடுமையான வயிற்று வலி மற்றும் கடுமையான வயிற்று பிடிப்பு அது வந்து ஏற்படுத்தலாம். ஸோ நார்சத்து அதிகமாக இந்த காய்கறிகளில் இருக்கிறதால செரிமான மண்டலத்துக்கு இது அதிக அழுத்தத்தை வந்து கொடுக்கும். எனவே நீங்கள் மதிய உணவுகளில் அல்லது இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே காலை உணவுகளை கூட சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து அவித்து சாப்பிடணும். ஸோ காய்கறிகளை சமைத்து சாப்பிடணும். எப்போதுமே பச்சையாக காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த உணவுகள்லாம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுங்க இல்லையா. அப்போ காலையில் வெறும் வயிற்றில் எதை சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணீர் 1 டம்ளர் நீங்கள் குடிக்கலாம். இது உங்களுடைய குடல்களில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அன்றைய நாள் முழுவதுமாகவே உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கான எனர்ஜி, அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஊற வைத்த பாதாம் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கலாம். இரவு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததும் அந்த ஊற வைத்த பாதாம் பருப்போட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இதில் இருக்கக்கூடிய உயர்தர புரோட்டீன், ஹை குவாலிட்டி புரோட்டீன், புரதம் மற்றும் நார்சத்து எல்லாமே உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தி உடலுக்கு அன்றைய நாளில் உங்களுக்கு வேண்டிய எனர்ஜியை வந்து கொடுக்கும். பப்பாளி அல்லது தர்பூசணி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய செரிமானத்தை ரொம்ப ரொம்ப எளிதாக்கும். முட்டை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் பாயில்டு எக், அவித்த முட்டைகளை சாப்பிடலாம். இது நீண்ட நேரம் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதை தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து கொண்டு எடுக்க வேண்டிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.